என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எது சந்தோஷம் தெரியுங்களா? இந்த கோ எஜுகேஷனில் படிக்கிறது தான் ஐயா. ஐயா, நான் ஒரு கோ எஜுகேஷன் காலேஜில் தான் ஐயா படிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாளுங்கய்யா. நானும் பேங்க்கில் லோன் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு லோனே இன்னும் சேங்ஷன் ஆகலையா. சரி, இன்னைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா அடுத்த அவர் கிளாஸில் இருக்கக்கூடாதுன்னு சர்க்குலர் வேறு வந்துட்டுங்கய்யா. நானும் என் கூட படிக்கிற பிள்ளைங்கள்ட்டலாம் போய் கேட்டு பார்த்தேன். எல்லா பிள்ளைங்களும் என்கிட்ட பஸ்ஸுக்கு போக 10 ரூபா தாண்டி இருக்குது, 50 ரூபா தாண்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஐயா. என் பக்கத்து பெஞ்சில் இருந்து பையன் வந்து, புவன்யா ஏன் இதுக்கு டல்லாக இருக்க அப்படின்னு வந்து கேட்டாயா. நானும் ஃபீஸ் கட்ட முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. இதுக்கா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ பொறு, உனக்கு உடனே அரேஞ்ச் பண்ணி தாரேன், டோன்ட் வரி, பி ஹாப்பின்னு சொல்லி அவங்க கூட படிக்கிற 4-5 பசங்கள்கிட்ட காசு கலெக்ட் பண்ணி அன்னைக்கு எனக்கு ஃபீஸ் கட்ட ஹெல்ப் பண்ணாயா. அதனால தான் சொல்கிறேன், கோ எஜுகேஷன் படிக்கிறது சந்தோஷம்னு. ஐயா, அந்த பையன் வேற யாரும் இல்லை, என் பையன். நான் எதிர்பார்த்தேன், நீ எழுந்திரிச்சதுமே எதிர்பார்த்தேன். இல்லை ஐயா, எனக்கு கஷ்டமாக இருக்குது. 250 ரூபா ஃபீஸுக்கு 500 ரூபா ஃபீஸுன்னு சொல்லி 250 ரூபா ஆட்டே போட்டான். காரணம் ஆமா மாமா, எம்மா நல்லா இருப்பா, என்ன வேணா ஒரு 250 ரூபாய் என் மகன்கிட்ட சொல்லி விடு, கொடுத்து விடுவேன். என்ன மாமாங்காத. மாமா, உங்க பையனுக்கு தினமும் மத்தியான சாப்பாடு கொடுக்கறதே எங்களை மாதிரி பிள்ளைங்க தானே மாமா? என் பையனுக்கு? ஆமா மாமா. நீங்க சாப்பாடு விடுறீங்க? ஆமா. இவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனா எங்க காலேஜ்லயாவது இந்த பசங்களுக்கு பொம்பளை பிள்ளைகள் கலெக்ஷன் பண்ணி ஃபீஸ் கட்டிருப்பீங்களா? தேனை தேடி தாயா வண்டு போவோம், வண்டை தேடி எந்த தேனும் வராது. உனக்கு வண்டை பத்தி தெரியல, நீ ஒரு மண்டு. ஐயா, எல்லா வண்டும் தேனை தேடி போய் 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 தேனை தட்டுப்பாடு ஆனதுனால தானே பூக்களை பறிக்காதீர்கள்னு சொல்லிட்டீங்க. ஓகே ஐயா, இந்த கோ எஜுகேஷனில் படிக்கிறதுனால இந்த பசங்களோட ஸ்டைலே மாறுதுங்க ஐயா. இந்த பையன் 10-12 வரை பாய்ஸ் ஸ்கூலில் படிச்சிருப்பான் ஐயா. காலையில் அவங்க அம்மா 8 மணி வரைக்கும் எலும்புடா எலும்புடான்னாலும் எழுந்திரிக்க மாட்டாயா. தண்ணியை கோரி தலையில் ஊற்றி டே எலும்புடான்னு சொன்னதுக்கப்புறம் அவசர அவசரமாக எந்திரிச்சு பல்லு விளக்கி பாதி விளக்காம பாதி, குளிச்சு பாதி குளிக்காம பாதி, நல்ல ஃபேண்டதான் அழுக்கு ஃபேண்டதுன்னு கூட தெரியாமல் தலையும் இழுக்காம பஞ்ச பரதேசியா ஸ்கூலுக்கு போகிறான்யா. இது 12ஆம் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் கோ எஜுகேஷனில் கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பையன் 5:30க்கே அலாரம் வச்சுருவாயம்யா. அழகா குளிச்சுக்கிட்டு ஷர்ட்டு ஃபேண்டெல்லாம் நீட்டாக அயன் பண்ணி அவ்வளவு சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவ்வளோ நீட்டாக காலேஜுக்கு வராம்யா. அவனுடைய பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் ஆகுதுயா. இந்த பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு காரணம் யாரு? இந்த கோ எஜுகேஷன் காலேஜ் தானங்கய்யா. அதனால தான் சொல்கிறேன், கோ எஜுகேஷன் படிக்கிறது சந்தோஷம்னு. எல்லா பசங்களுக்கும் இந்த பிள்ளைகளை பார்த்து ஒரு பர்சனாலிட்டி. இப்போ என் பையன் எப்படி ஆகிட்டான் தெரியுமா? பர்சனாலிட்டி ஜம்னி இருப்பான் ஐயா. என் பையனை ஒரு நாள் உங்களுக்கு காட்டுறேன், சூப்பராக இருப்பான். இப்போ எப்படி இருக்கான் தெரியுமா? இப்போ எப்படி இருக்கான் தெரியுமா? அந்த ஃபீஸு கட்டி 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 மாசமா 6 மாசமா இப்படி பாடுவாங்க. கோ எஜுகேஷன் படிக்கிறதுனால தான் சாதுவா இருந்த பையன் சேதுவாங்க. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எது சந்தோஷம் தெரியுங்களா? இந்த கோ எஜுகேஷனில் படிக்கிறது தான் ஐயா. ஐயா, இந்த பொம்பளை பிள்ளைங்கள பசங்கள்டிருந்து கெட்ட பசங்கள்டிருந்து எப்படி தள்ளி இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குது எங்கள் கோ எஜுகேஷன். எப்படி தெரியுங்களா? பசங்களை பாரு, ஆனால் திரும்ப திரும்ப பார்க்காத. பசங்கிட்ட பேசு, ஆனால் ரொம்ப பேசாத. புது படத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்க சொல்லு, ஆனால் அவன் கூட மட்டும் படம் பார்க்காத. இப்படியெல்லாம் உஷாரா இருக்க கத்து கொடுக்குதியா இந்த கோ எஜுகேஷன். அவங்கிட்ட செல்லு வாங்கி வச்சுக்க, ஆனால் அவங்கிட்ட பேசாத. அதனால தான் ஒரு கவிஞர் எழுதுனா, செல்லும் வாங்கி கொடுத்து செல்லமும் கொடுத்து வளர்த்த மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் அப்படின்னா. கோயட் காலேஜில் இப்படிதான் நடக்கும் ஐயா. எங்கள் காலேஜில் செகண்ட் ஷிஃப்ட்டு உண்டுங்க ஐயா. அதில் கேர்ள்ஸும் படிக்கிறாங்க. நைட்டு 7:30க்கு தான் ஐயா கிளாஸே விடும். ஒரு பொண்ணு
நாகர்கோவிலேருந்து வள்ளியூர் வரைக்கும் ட்ரெயினில் தனியாக தாயா ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போனோம். நைட்டு 8:30 மணிக்குங்கய்யா. காலேஜ் வந்து 1 வாரம் தான் ஆச்சு. அந்த பொண்ணு அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் பிடிச்சி, என்னம்மா நீ என்ன தனியாக அந்த நைட்டில் போயிட்டுருக்கேன்னு சொல்லி அவளை பிடிச்சி வச்சு அவள் சொல்லியிருக்கா இவ்வளோத்துக்கும், நான் அந்த காலேஜில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதையும் அவர் கேட்காம உங்கள் அப்பா வந்தால் தான் உன்னை விடுவேன்னு சொல்லிட்டாருயா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து நைட்டு 10 மணிக்கு தாயே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அப்பா வீட்டில் போய் என்ன தெரியுமா சொன்னாங்க, உன்னையே இப்படி டெய்லி பாதுகாப்பாக கூட்டிகிட்டு கூட்டு வர முடியாது, அதனால நீ இன்னையிலேருந்து காலேஜுக்கே போக வேண்டான்னு சொல்லிட்டாரியா. அந்த பிள்ளை கூட படிக்கிற அந்த பையன் அவங்க வீட்டுக்கு போய் அதே ட்ரெயினில் தான் ஐயா போவாங்க. வீட்டுக்கு போய், ஏன்பா அந்த பொண்ணை நான் பத்திரமா டெய்லி ஈவினிங் கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், அவளை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வைங்கன்னு சொன்னா ஐயா அந்த பையன். அதனால அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு பாதுகாப்பாக காலேஜுக்கு போயிட்டு வர ஐயா. பெண்களின் பாதுகாப்புக்கு கண்டிப்பாக கோ எஜுகேஷன் அவசியப்படுதியா. அதனால தான் சொல்கிறேன், கோ எஜுகேஷன் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஓகே ஐயா, ஒரே ஒரு டிகிரி படித்தேன்னா இன்னைக்கு வரைக்கும் 18 அரியர் வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த கோ எஜுகேஷன் தான் ஐயா. இதுகளுக்கு செக்யூரிட்டி வேலை பார்த்து நாங்கள் நாசமாக போனோம் ஐயா. ஐயா, இந்த கோ எஜுகேஷன் காலேஜுங்கிறது பலாப்பழம் மாதிரியா. வெளியில் பார்க்குறதுக்கு அருவருப்பாகவும் முட்களாகவும் தாயா இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பாருங்கய்யா, எங்களுடைய ஒற்றுமை, நட்பு, சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு தெரியும்யா. அதனால தான் சொல்கிறேன், கோ எஜுகேஷன் படிக்கிறது சந்தோஷம்னு. ஒரு மனுஷனுக்கு எது தெரியுமாயா சந்தோஷத்தை தருது? அவன் நல்லவனா இருக்கதான் அவனுக்கு சந்தோஷத்தை தருது. அந்த காலத்துல கவிஞர் பாடினா, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி அப்படின்னு பாடினாரு. ஏன் தெரியுமா சார்? ஒருத்தன் நல்லவனா இருக்குது அவனுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை சார், இந்த நாட்டுக்கே சந்தோஷம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்கு. ஆனா நல்லா இருக்கக்கூடிய அந்த தம்பி நல்லா இருக்கானா? இல்ல. உலகம் இந்த மனுஷன் நல்லவனை வாழ விடாது உண்மை, ஆனா அவனுடைய உள்ள அவனை வாழ வைக்கும் சார். ஒன்னால கற்பனையில உள்ளத்துல ஒரு வாழை மரம் தான் நட முடியும், வாழ வைக்க முடியாது. ஐயா, நல்லவன் இந்த உலகத்துல நடிக்க வேண்டிய அவசியம் இல்லையா, கெட்டவன் தான் நடிக்கணும். எப்படி நடிக்கணும்? இல்ல நல்லவன் இந்த உலகத்துல நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆனால் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அனுபவத்தை பாடமாக படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த உலகம் இப்படி பொய்யர்களாலும் பொய் வேஷங்களாலும் நிறைந்திருக்கிறதே என்று புழுவாக துடிக்க வேண்டி இருக்கிறது. கெட்டவன் எதுக்கு தெரியுமா சார் நடிக்கிறான்? அவன் நல்லவன மாதிரி நடிக்கிறான். ஏன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான்? நல்லவனுக்கு தான் இந்த உலகத்துல எல்லாரும் விருப்பப்படுவாங்க. அப்போ ஒருத்தன் நல்லவனா நடிக்கும் போதே அவனுக்கு இவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சுன்னா, உண்மையிலே ஒருத்தன் நல்லவனா இருந்தான்னா அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சார். ஐயா, இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வந்தாரு, அவர் சிலுவையை சுமந்தாரு. நல்லவனா வாழ்ந்த இயேசுநாதருக்கு இந்த உலகம் சிலுவை தண்டனை தானே கொடுத்துச்சுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. சிலுவையில் அறையப்பட்டதுனால தானே சார் இயேசு இன்னமும் ஜீவிக்கிறாரு. இதுதான் நான் சொல்றேன், நல்லவன் இந்த உலகத்துல சந்தோஷமா தான் சார் இருப்பான். ரசிகமணி டிகேசி ஐயா ஒரு வாட்டி வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ இந்தியாவை பற்றியும் இங்கே இருக்க இந்தியர்களை பற்றியும் பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வெளிநாட்டவர் ஒருத்தர் கேட்டார், என்ன சார் சும்மா இந்தியா இந்தியாங்கீங்களே, நான் மரத்தை கூட நேசிப்போம் தெரியுமா அப்படின்னாங்களாம். அதுக்கு டிகேசி ஐயா சொன்னார், நீங்களாம் மரத்தை நேசிக்கதான் ஐயா செய்வீங்க, நாங்கள் மரத்தை பூஜிக்கவே செய்வோம் அப்படின்னாங்களாம். ஆமையா, கிராமத்தில் மட்டும்தான் ஐயா மரத்தெல்லாம் வழிபடுறாங்க, நகரத்தில் மரமே இல்லையே, எங்க வழிபட? அப்ப மரத்தை வழிபடுறீங்க அப்படிதானே? ஆமா. இப்படிதான் கிராமத்துல அந்த பக்கம் ஒரு ஊரு, இந்த பக்கம் ஒரு ஊரு, சென்ட்ரல்ல ஒரு வேப்ப மரம். 10 மாசம் ஆச்சு, அம்மன் கோயில் வேப்ப மரம் என்ன ஆச்சு சாதி சண்டை கலவரத்தில் ரெண்டாச்சு. இது கிராமத்துல தான் நடக்கும். ஐயா, கிராமத்தோட வீர விளையாட்டுனா கபடி. நீங்க கபடி விளையாண்டுருக்கீங்களா? கபடி விளையாண்டுருக்கீங்களா? விளையாடாம வர முடியுமா? கிராமத்தில் உள்ள எல்லாருமே கபடி விளையாடுவோங்கய்யா. ஐயா, குமரி மாவட்டத்தில் அளத்தங்கரன்னு ஒரு கிராமம் இருக்குயா. ராஜரத்தினோன்னு ஒருத்தர் இருக்காரு. எத்தனை பேருக்கு அந்த ராஜரத்தினத்தை தெரியும்?
அவர் நம்ம இந்திய கபடி குழு டீமோட முன்னாள் கேப்டன் ஐயா. எத்தனை பதக்கம் இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ராஜரத்னம் இல்ல, 1000 ராஜரத்னம் இந்த கிராமத்துல இருந்து ஐயா உருவாகிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், நகர வாழ்க்கைன்றது ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் தராதுன்னு. ஏன் கிராமத்துல கபடி விளையாட்டு பிரபலமா சொல்லுவாங்க தெரியுமா? காலவாரி விடுற விளையாட்டு அந்த கபடி விளையாட்டு தாங்க. காலவாரி விடுறவன் கிராமத்துல தான் இருக்கான். எனக்கு 12th மார்க் 1043, என்னோட மேத்ஸ் மார்க் 197, கெமிஸ்ட்ரி மார்க் 193. இந்த மார்க்கை வச்சுட்டு எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனாலும் வாமா மின்னல்னு சீட்டு கொடுப்பாங்க சார். ஆனா எங்க அப்பாட்ட போய் கேட்டேன், சார் அப்பா நான் என்ன படிக்கேன்னு. எங்க அப்பா சொன்னாங்க, மக்களே நான் ஹாஸ்பிட்டல்ல சாக கிடந்த நேரத்துல எத்தனையோ பேர் எனக்கு பிளட் டொனேட் பண்ணாங்க, எத்தனையோ பேர் எனக்கு உதவி செஞ்சாங்க கடன் தந்து, எத்தனையோ டாக்டர்ஸ் தான் உயிரை காப்பாத்துனாங்க. ஆனாலும் ராவும் பகலுமா இருந்து என்ன பாத்துக்கிட்டாங்களே நாஸ், அவங்க தான் இன்னும் என் மனசுல இருக்காங்க. அதனால நீ ஒரு நாசா போறதா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்பாவோட வேண்டுகோளுக்கு இணங்கையும் என்னுடைய விருப்பத்துக்கு இணங்கையும் நான் இப்போ ஒரு நாசா படிச்சு ஒரு நல்ல நாசா இருக்கேன் சார். ஐயா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு நான் இன்ஜெக்ஷன் போட போகும்போது அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆவாங்கல்ல சார், அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா நீ கொடுத்த இன்ஜெக்ஷன்ல நான் குணமாகல, நீ அன்பா பேசினிய வார்த்தை, நீ நம்பிக்கையா பேசினிய வார்த்தை, அதுலதாம்மா நான் குணமானேன்னு சொல்லும் போது சொல்லி ஒரு ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்களே சார், அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எனக்கு வேற எதுல சார் கிடைக்கும்? ஐயா, இந்த காலத்துல 600-700 மார்க் வாங்கி அரியர் போட்டு பாஸ் ஆனவன் கூட 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். ஆனா இந்த கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆனா வெறும் 6,000 சம்பளம் தான் சார் வாங்குறேன். அவங்களுக்கு நைட் டியூட்டி கிடையாது, எங்களுக்கு நைட் டியூட்டி உண்டு. அவங்க 5 மணிக்கு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாங்க அப்படி இல்ல, நம்ம லக்குக்கு அந்த நேரம் தான் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வரும், ஒரு பாய்சனிங் கேஸ் வரும். இது எல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது மணி 8 ஆயிரும் சார். இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம்தான், உலகத்தின் பார்வையில கஷ்டம்தான். ஆனா இந்த எல்லா கஷ்டமும் ஒரு பேஷண்டோட முகத்துல தெரியக்கூடிய சிரிப்பு இருக்குதுல சார், அதுல எல்லாமே மறந்து போயிரும் சார். அதுதான் சார் உண்மையான சந்தோஷம். பணத்துல நிறைவு காண்பது இல்ல சார் வாழ்க்கை, மனத்துல நிறைவு காண்பதுதான் சார் வாழ்க்கை. ஆர்ப்பரித்து வாழ்வதில்லை சார் வாழ்க்கை, தன்னையே பிறருக்கு அர்ப்பணித்து வாழ்வதுதான் சார் வாழ்க்கை. கோடி நாட்கள் வாழ்வதில்லை சார் வாழ்க்கை, கோடி உள்ளங்களில் வாழ்வதுதான் சார் வாழ்க்கை. இருக்கின்ற போது வாழ்வதில்லை சார் வாழ்க்கை, இறந்த பின்னும் வாழ்வதுதான் வாழ்க்கை. அதனால ஒருத்தன் நல்லவனா வாழ்வது அவனுக்கு சந்தோஷத்தையே தருதுன்னு சொல்லிக்கிறேன்.